4 மாவட்டங்களில் நிலப்பகுதிகளில் அதி கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை பகுதிக்கு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சூழ்நிலை வளிமண்டல கீழே இருக்க சுழற்சி தான். அதனால இருக்கும் பொழுது மிகப்பெரிய பயங்கரமா ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சூறாவளி காற்று இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கும். நிலப்பகுதியை பொறுத்த கனமழை தான் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அதிக கனமழை பெய்யக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இது நம்ம மெதுவாக தான் மேற்கு நோக்கி நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில இந்த காற்றுடைய போக்கு அதுக்கு சென்று குவியதை பார்க்கிறோம். மழை இருக்கும். படிப்படியே நாளைக்கு பிறகுதான் படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். ஏற்கனவே பல இடங்கள்ல அதிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. தரவுகள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய இடங்கள் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. அதனால மிக பாதுகாப்பாக அவர்கள் இருக்க வேண்டும். சூழ்நிலை அதிகபட்சமான அதிக கனமழைங்கிறது இங்கதான் இருக்கு. அதை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டத்துல ஓரிரு இடங்களில் கனமழைக்கு தான் வைக்கும். மிக முக்கியமாக அதிக கனமழையாக சொல்லக்கூடியவும் மிக கவனமாக இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.